ஹாய் ராகுலே, இது பெடிக்யூர் விலாக் பார்க்குறீங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக்கு. அவங்களுக்கு கால் வலி இருந்துச்சு, அதுக்கு தான் மெயினாக வந்து பெடிக்யூர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கால் வலி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கும், அப்புறம் கால் அழகாயிரும். ஃபேஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு எல்லாருமே காலுக்கு கொடுக்க மாட்டோம், நானும் தான். ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும் ராகுலே, செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாடி பெயின்லாம் கம்மியாயிரும் எப்சம் சால்ட் போடுறதுனால. பிஃபோர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸ்பா பெடிக்யூர். நல்லா 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வைக்க சொல்லிடுவேன். 1.5 hours டைம் எடுத்து பண்ணுவேன் ராகுலே. செமையாக இருக்கும் ரிசல்ட்டு. அப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கால் வலி இருந்துச்சுன்னா சரியாயிடுச்சின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கும் பண்ணி விட்ருக்கேன், ஆனந்திக்கும் பண்ணியிருக்கேன், எனக்கும் பண்ணணும். பார்ப்போம் இந்த வாரத்தில். டயபெட்டிக் பேஷண்ட்டு பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் நெயில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். எனக்கே நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரே கலர் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால. நெயில்ஸ் இவங்க கட் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த போர்ஷன் நான் லேசாக மட்டும் நெயில் ஷேப் மட்டும் பண்ணி விட்டேன் லேசாக. அவங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைலர் வச்சு ஷேப் மட்டும் பண்ணேன். கிராக்ஸ் நல்லாகும். ஹீல்ஸில் கிராக்ஸ் இருந்துச்சுன்னா வெடிப்பு சூப்பராக சரியாகும். ஆனால் கொஞ்சம் நாள் பண்ணணும், ஒரு 15 days மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரியாச்சு பெடிக்யூர் பண்ணிகிட்டே இருந்தால் வெடிப்பும் சரியாயிரும் ராகுலே. முதல்ல ஸ்க்ரப்பு போட்டு ஒரு மசாஜ். ஸ்க்ரப்பு போட்டு மசாஜ் பண்ணாலே கொஞ்சம் ஒரு 30% டேன் ரிமூவ் ஆயிரும். அந்த டெட் ஸ்கின் வரனால, டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகிறனால நல்லா ஸ்கின்னும் கொஞ்சம் க்ளோ பண்ண ஆரம்பிச்சிரும். லைஃப்லெஸ்ஸாக இருக்கிற ஸ்கின்னு. நல்லா டைம் கொடுத்து பண்ணோன்னா, எந்த சர்வீஸாக இருந்தாலும் டைம் கொடுத்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும் ராகுல ரிசல்ட்டும். இவங்க நல்லா தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நான் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்புறம் டைமு மற்ற கிளைண்ட்ஸ் வரவங்கள மாற்றி விடணும். அதனால் முதல் நாளே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நேற்று கூட ஒருத்தர் பெடிக்யூருக்கு வந்து கேட்டாங்க. நேற்று ஃபேஷியல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். இல்லை எனக்கு உடனே பண்ணும் அப்படின்னாங்க. சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. வேறு கிளைண்ட்ஸ்க்கு ஐப்ரோஸும் ஃபேஷியலும் போயிட்டுருக்குது. அதை விட்டுட்டு பண்ண முடியாது. 45 minutesக்கு மேலே ஆயிரும். வெயிட் பண்ணால் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பரவாயில்ல, வேறு எங்கேயாச்சும் போய் பண்ணட்டுன்ட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. யாருமே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா எதுக்குனாலும், ஐப்ரோ சர்வீஸ்க்குனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு 3 நாள்
நான் சண்டே லீவ் எடுக்காதனால, சண்டேவும் பார்லர் ஒர்க்கிங் தானே, அதனால் 3 நாள் இல்லைன்னா 4 நாள் ஒரு மாதத்துக்கு ஆல் டுகெதர் கட் அடிச்சுட்டு சொந்தக்காரங்களோட கல்யாண ஃபங்க்ஷனு இல்லைன்னா நாங்கள் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இப்போ தான் லைஃபே வாழ்ந்துட்டுருக்கேன் வரவங்களே. கரெக்டு தானே? 26 நாள் வேலை செய்யலாம், 4 நாள் கட் அடிச்சுக்கலாம், நம்மளுக்குன்னு ஒதுக்கிக்கலாம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்குன்ட்டு. முன்னாடி ரொம்ப வெளியே போக மாட்டேன். இப்போது ஆனந்தியும் அவரோட ஓன் கன்சர்னுங்கிறதுனால யார்கிட்டையும் லீவ் கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை அப்படின்ட்டு நானும் பார்லரு முகூர்த்த டைமுனால் முதல் நாள் நைட்டு வரைக்கும் அவைலபிளாக இருப்பேன். முகூர்த்தத்தன்னைக்கு மேக்கப் பெருசாக இப்போ எங்கே பியூட்டிஷியன்ஸ்க்கு புக் ஆகுது, எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் போகிறாங்க. அதனால் நான் மேக்கப் அந்த முகூர்த்தத்தன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் பார்லர். முதல் நாள் வரைக்கும் மற்ற சர்வீசஸ் எடுத்துக்குவாங்க எல்லோரும், அதனால் கிளம்பி போயிடுறது. பெடிக்யூர் ஒரு வழியாக முடிஞ்சுரு அவங்களே. ஃபுட் ஸ்க்ராப்பரு எல்லாம் போட்டு இது பியூமிக் ஸ்டோன் போட்டு தேய்ச்சி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் நெயில் பாலிஷ் டைம். ஃபைனலாக பெடிக்யூர் முடிக்கிற டைம் வந்துருச்சு. இந்த கிளைண்ட்டு யூஏயில் இருக்காங்க. அப்போ தான் ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரு 2 நாள் கழித்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்போது அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ட்டு இந்தியாவிலே பண்ணிட்டு போயிடுவாங்க வரும்போது. இவங்க ஃபேமிலியே ரொம்ப நாளாக இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளைண்ட்டு. இந்த ஷேடு இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு ரோவில். நான் கையில் போடுவேன், ஒரு ரொம்ப ரொம்ப போட்ட மாதிரியே தெரியாது என் கைக்கு. நானும் போட்டிருக்கேன் பாருங்கள் கையில். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப பிரைட் கலர்ஸ் வேணான்னு சொன்னாங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோவ்களே. ஒரு 50 பேர் பார்ப்பீங்க. அந்த 50 பேர்த்துக்கு நன்றி.